வீட்டு வேலையெல்லாம் கொடுத்தாச்சு, கரண்ட் பில்லு கட்டியாச்சு, இஎம்ஐ கட்டியாச்சு, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சு, மளிகை ஜாமான் வாங்கி போட்டாச்சு. இந்த மாதம் வாங்கின சம்பளத்தில் எண்ணி பார்த்தா மீதி ஒரு 3000 இருக்குது. சரி, நம்ம பொண்டாட்டி வேறு வெறுங்காலாவே இருக்கா. பொண்டாட்டிக்கு ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு கொலுசு வாங்கிட்டு போயிட்டு அந்த பெருமாளை ஒரு கும்பிடு போட்டு வந்துடுவோம் பெருமாளுக்கு அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. போகிற வழியில் டக்குன்னு செருப்பு பிஞ்சிக்கிச்சு. செருப்பு எடுத்து பார்த்தா சுத்தமாக தேராத பொருளுக்கு இருந்தாலும் சரின்ட்டு செருப்பு காட்டு கொடுத்து கொஞ்சம் தச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இதுக்கப்புறம் இந்த செருப்பில் தைக்கிறதுக்கு இடமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிட்டார். சரின்னு செருப்பத்துக்கு ஓரமாக போட்டு நேராக போய்ட்டு கொலுசை எடுத்துக்கிட்டு அப்படியே பெருமாள் ஒரு கும்பிடு போட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போய்ட்டு இருந்தாங்க வெறுங்காலோட. பொண்டாட்டி வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துருந்தாங்க. டக்குன்னு பார்த்தோன்னே உள்ளே போயிட்டான். நானும் உள்ளே போய்ட்டு என் பொண்டாட்டி கையில் கொலுசு கொடுத்துட்டு, உனக்காக ஒரு கொலுசு எடுத்து வந்திருக்கேன், இந்த மாதம் வாங்கின சம்பளத்தில் இதான் மீந்துச்சு, இந்தாடி கொலுசு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவளும் வாங்கி கொண்டு உள்ளே வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு வெளில வந்து என் கையில் 500 பணத்தை கொடுத்து, இந்தாங்க அப்படின்னா. எதுக்குடி இந்த 500? எதுக்கு, என்ன விஷயம், ஏது உனக்கு 500 அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவள் சொன்னான், போய் செருப்பு எடுத்துங்க அப்படின்னு சொன்னேன். செருப்பா? சரி, செருப்பு நான் எடுத்துக்கிறேன், அந்த 500 உனக்கு ஏது எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவள், இல்லைங்க, நம்ம திருப்பதி போகிறதுக்காக உண்டியலில் காசு போட்டு வைக்கிறோம்ல, அதுலேருந்து ஒரு 500 எடுத்துகிட்டு வந்தாங்க, போய் செருப்பு எடுத்துங்க அப்படின்னா. ஏண்டி, நம்ம திருப்பதி போகிறதுக்காக பணம் சேர்த்து வச்சுருக்கோம், அதில் போய் அப்பப்போ உடச்சிட்ருக்கு அப்படின்னு கேட்டான். சத்தம் போட்டான். அதுக்கு அவள் சொன்னான், எனக்கு நீ சாமி, உனக்கு நான் சாமி. ஏன் சாமி வெறுங்களோட போனால் எனக்கு மனசு வலிக்காதா? நீங்கள் தானே அடிக்கடி சொல்லுவீங்க, நான் ராதையாட்டம் இருக்கேன்னு. நான் ராதன்னா நீங்கள் கண்ணன் தானே. என்னுடைய கண்ணன் வெறுங்காலாக போனால் எனக்கு வலிக்காதாங்க. போய் செருப்படுத்துங்க, அந்த பாலாஜி பெருமாள் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார், போய் செருப்படுத்துங்க சாமி அப்படின்னா.